பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் நம்ம தியானிக்கக்கூடிய காரியம் என்னென்னா, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் யாராக இருந்தாலும் அவங்க வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்குது, ஒரு அபிஷேகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அடுத்தவங்களுக்கு நல்ல வார்த்தைகளையே பேசுகிறதுக்கு, கொடுமை செய்கிறவங்க, தீமை செய்கிறவங்க, தப்பு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் எதிர்த்து வரும்போது அவங்களுக்கு நேராக நம்ம நல்ல வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்துறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 15வது வசனம், நான் பேசத் தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். அம்மா ஃப்ரெண்ட்ஸ், பேதுரு இப்படி பேசும்போது அவங்க யாரெல்லாம் அவங்களோட வசனத்தை கேட்டாங்களோ அவங்க எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் அக்னியாக அபிஷேகிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம வார்த்தையில் வல்லமை இருக்கிறதுனால யாராக இருந்தாலும், ஊழியக்காரங்களாக இருந்தாலும், நம்ம யாராக இருந்தாலும் பேசும்போது கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறதுனால அதுக்கு பாத்திரவானா பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.